சூரியன் கொம்பியை வாட்டுங்கண்ணா. சூரிய நமஸ்காரம் செய்து விடுங்க. இப்போ வேணும் நீரவாண்ணா அந்த மேற்பார்வையில் வந்து தேத்து நீர் தயாராகி விட்டது. காலையில் கூட விழா முன்னிட்டு முதலாம் சட்டியை பாருங்க. வேலை செய்கிற பணியாளர்களுக்கு காலை வணக்கம். மார்னிங் தேத்தனி ரெடி. கோடவிழா கேண்டீனில் மார்னிங் தேத்தனி ரெடி ஆகிவிட்டது. நன்றி, தேங்க்யூ. உயிர்த்தெழுவோம், மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுவோம், 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 உயிர்த்தெழுவோம். முடங்கி வாழவா, அடங்கி வாழவா, நஞ்சை உண்ணும் புலி படை கந்தோம். எழுந்தான் உலகின் புலி வீரன், எழுந்தோம் நெருப்பாய் வரலாற்றிலே. பொற்காலம் பிறக்கும் தனி தமிழீழம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லைக் கூல் பார் மெயின் பொறுப்பாளர் சித்தப்பாண்ணா வந்து விட்டார். அவற்ற தலைமைக்குள்ள வந்து கூல் பார் இயங்கும். இன்றைக்கு இவள் ஒவ்வொரு வருஷம் வந்து கூல் பார் வந்து இவற்ற கண்ட்ரோல் தான் இயங்கி கொண்டிருக்கு. வந்து
கல்லை வரலாற்று நாயகன் சாப்பாட்டின் வரலாறு படையல் என்று அழைக்கப்புறம் மாறன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். வந்து இப்போ வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டார். வந்துட்டு என்னென்ன மாறண்ணா இன்றைக்கு உங்களோட ஸ்பெஷல் என்ன இன்றைக்கு? இப்போ மாறண்ணா அந்த தலைமைகள் இன்றைக்கு வந்து கொத்துரட்டி கறி கூட விழாது. உங்களுக்கு தெரியும் சாப்பாட்டுக்கு ஒரு பேர் போனால் வந்து கொத்துரட்டிக்குரிய வேலைகள் ஆரம்பமாகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ரீயண்ணா அந்த கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கு. வந்து கோழிப்புக்கை ஸ்ரீயண்ணா அந்த தலைமைகளை கோழிப்புக்கை ரெடி ஆகி கொண்டிருக்கு. வந்து கோழிப்புக்கைக்கு பேர் போன பிரதேசம் தான் வந்து வல்வெட்டித்துறை. சாரி தீவிரவாதிகளுக்கு தான் கட்டுறாங்களோ. கூழுக்குரிய சாமானெல்லாம் உள்ள போட்டுக்கொண்டிருக்கிறோம். வந்து கூழுக்கு மெயினாக செஃப்பாக இருக்கிறது வந்து அண்டி தான். உங்களுக்கு தெரியும் குண்டையாண்டா அந்த மிஸ்ஸஸ் ஒவ்வொரு வருஷம் வந்து கூழுக்கு பேர் போனா ஆள் அண்டி சாந்தி அண்டி. கோழிப்புக்கு எடுத்தாச்சு. பாருங்க கேளுங்க சரியண்ணா கேளுங்க. லேர்னிங் பார்த்தீங்கன்னா வந்து சிவமண்ணா வந்து ரோல் பொறிச்சு கொண்டிருக்கார். சுட சுட ரோல் வந்து தயாராகி கொண்டிருக்கு. வல்வெட்டி கோடவுலாவுக்கு வரும் பார்வையாளர்களாண்டி சுட சுட ரோல் தயாராகி கொண்டிருக்கு. இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வேலை செய்கிற ஸ்டாஃப்களுக்கு வாலண்டியர் ஸ்டாஃபுக்காண்டி தேத்தனியை சப்ளை பண்ணி கொண்டிருக்கார். வந்து டீ மாஸ்டர் அனைவருக்கும் இனிய வணக்கங்களோடு வல்வை நலம்புரி சங்கம் மற்றும் வல்வை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகம் பெருமையோடு நடாத்துகின்ற கோடை விழா 2025க்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்னும் சில மணி துளிகளுக்குள் சம்பிரதாயபூர்வமான ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெறும். ஆகவே தயவு செய்து அனைவரையும் இந்த கொடிக்கம்பம் அருகே வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளுக்குள் சம்பிரதாயபூர்வமாக
வசீகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரித்தானிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக. Can we please have Mr. Satyasilan Vasikaran to hoist the British flag?
அப்புறம் வெளியில் வந்து நின்று எடுக்கிறாங்க. அடுத்ததாக நமது தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக மேஜர் தாட்சாயும் தந்தையும் எமது வல்வை சமூக செயல்பாட்டாளருமான மதிப்புக்குரிய தங்கவேலாயுதம் சுந்தரலிங்கம் அவர்களை அன்போடும் பெருமையோடும் அழைக்கின்றோம் எமது தமிழீழ தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக. Next to hoist the Tamil flag, can we please call upon Mr. Thangavelayiram Sundaralingam? அடுத்ததாக வல்வை நலம்புரி சங்கத்தினுடைய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக மதிப்புக்குரிய பாலசுப்ரமணியம் சதா சிவம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Next to raise the Valve flag, can we please have Mr. Balasubramaniam Sadasivam?
Check, 1 2. அடுத்ததாக வல்வை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தின் கொடியினை ஏற்றி வைப்பதற்கு எங்களுடைய காலகட்டத்தில் 2 முறை TRO மற்றும் TSSA எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த வெற்றி கோப்பையை கைப்பற்றுவதற்கு உறுதியாக இருந்த வீரரும் அன்பு தம்பியுமான மதிப்புக்குரிய பிரகாஷ் முருகதாஸ் அவர்களை பெருமையோடு அழைக்கின்றோம் வல்லை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக. Finally, to hoist the Malway Blue flag, can we please have Mr. Prakash Murugadas? நன்றி. அடுத்ததாக ஈகை சுடர் ஏற்றுதல். அடுத்ததாக மௌனாஞ்சலி. தாயக விடுதலை போரிலே வீரச்சாவினை தழுவிக்கொண்ட மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய இராணுவத்தாலும் இரண்டர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்குமான மௌன அஞ்சலியோடு கோடை விழா 2025 ஆரம்பிப்போம். Next, we'll have a 1-minute silence to commemorate those soldiers that have lost their lives back in the civil war in Sri Lanka. நிறைவு செய்வமாக மீண்டும் ஒரு முறை கோடை விழா 2025க்கு உங்களோட அன்போடு அழைப்பதோடு ஏற்கனவே காலதாமதாவரியால் தயவுசெய்து எங்கள் மாவீரர்களுக்குரிய மலரஞ்சலியோடு எங்கள் இசைக்கலைஞர்களுடைய பறை முழக்கத்தோடு அங்கே மாவீரர்களுக்குரிய மலரஞ்சலியோடு கோடை விழா 2025 ஆரம்பிப்போமாக.
விளையாட்டு வீரர்கள், உங்களுக்குரிய அழைப்பு. நீங்கள் ஏற்கனவே தாமதமானபடியால் உங்கள் மைதானத்துக்கு செய்யலாம். தயவு செய்து இருப்பவர்கள் இங்கே மாவீரர்களுக்குரிய மலர்ச்சியோடு 「
பறந்தோம் சொந்த இனத்தை மீட்க துடித்தோம் வாழ்க்கையே வீரமில்லையே வன்மமும் தீரவில்லையே தர்மமே செய்த கைகளே யாசகம் கேட்கும் சூழலே தாயக பறவை திறக்கை விரித்து வானம் தொடும் சில நாளிலே தவிக்கும் இனமே தலைகள் நிமிரும் தமிழன் ஒன்றானாலே மண்ணே மண்ணே அன்னை மண்ணே தமிழ் ஈழத்தின் மண்ணே விண்ணே விண்ணே மின்னும் எல்லா பரிப்புலிகளின் கண்ணே உண்மனை பகிரும் உணர்வுடன் வாழும் தமிழின தலைமுறை தழைக்கணுமே இனத்தின் உயிர் துடித்தேன் சுதந்திரமோ கண் துடித்தேன் நம்மதே நாம் அளிப்பது கல்வியே தானே சாத்தியம் நம்மதே எல்லாம் வெல்வது காலமே செய்யும் சத்தியம் புரட்சி விதைகள் மீண்டும் பூக்க புதைந்த வேர்கள் தோல் தருமே எழுந்தும் கைகள் ஏடு எடுத்தால் நாடு பிறந்திடுமே மீண்டும் ஓர் சுதந்திரம் மண்ணே மண்ணே அன்னை மண்ணே தமிழீழத்தின் மண்ணே விண்ணே விண்ணே மின்னும் எல்லா பரிப்புலிகளின் கண்ணே வாகனங்கள் எதுவுமே இந்த மைதானத்துக்குள் இருக்க இயலாது. தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதில் முதலாவதாக ஒரு வாகன இலக்கம் தரப்பட்டிருக்கின்றது KM21PXD. தயவு செய்து எங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு உங்களுடைய வாகனங்களை தயவு செய்து நீங்கள் அங்கே நடன நிகழ்வு இப்பொழுது இங்கே உங்களுக்காக. அப்படியா வெத்தலையில காப்பு வச்சு மானந்தம் தாண்டி நெத்தியில் ஒரு கொட்டை வச்சு நடக்குற சாண்டி பாருடா மானந்தம் தாண்டி சீரியஸா தாண்டி வெத்தலை தேவை வெத்தலை தேவை வெத்தலை தேவை வெத்தலை தேவை Thank you.
செலுத்தி அந்த டோக்கனை பெற்ற பின்பு தான் நீங்கள் கேண்டீனில் போய் வாங்கணும். ஸோ அந்த இடத்துக்கு போகுமாறு தயவுசெய்து கேட்குறேன். நேரடியாக உங்களுடைய பணத்தை கொண்டு கேண்டீனுக்கு சென்றீங்க என்றால் அங்கே உங்களுக்குரிய உணவுகள் வழங்கப்பட மாட்டாது. தயவுசெய்து புரிந்து கொள்ளவும். இந்த தகவலை கேட்கிறவர்கள் இனி வருகின்ற உங்கள் அன்பு உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் தெரியுங்கள். தயவுசெய்து கேண்டீனில் நேரடியாக பணத்தை செலுத்தி நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற கூடாரத்தில் சென்று அதற்குரிய வவுச்சர் ஒன்று இருக்கிறது. அவர்கள் அதுக்குரிய விளக்கங்களை தருவார்கள். தயவுசெய்து உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் அந்த வவுச்சர்களை வாங்கி கொண்டு கேண்டீனுக்கு சென்றால் மட்டுமே உங்களுக்குரிய உணவுகள், சிற்றுண்டிகள், குளிர்பானங்கள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு அறிய தருகின்றேன். 2025 இந்த வருஷ கோடை விழாவில் வந்து வல்விலை வங்கி என்று ஒரு கூடாரம் உருவாக்கப்பட்டிருக்குது. அது என்ன காரணம் என்றால் வந்து இந்த முறை இங்கே கேஷ் பே பண்ணி இல்லாட்டி கார்டில் பே பண்ணிவிட்டு வந்து இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வவுச்சர் வாங்கணும். இங்கே வவுச்சரை வாங்கிட்டு நீங்கள் போய் கேண்டீனில் சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி சாப்பிட்டு குடிக்கலாம். வந்து இங்கே வந்து அனைத்து மக்களும் வந்து இங்கே தான் பேமெண்ட் செய்யணும். வந்து பேமெண்ட் செஞ்சு வவுச்சர் வந்து வாங்கி கொண்டு கேண்டீனில் போய் இங்கே சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். இல்லை ஓகே, தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி கொண்டிருக்கணும் எல்லாரும் வந்து கேஷ் பே பண்ணி வவுச்சரில் வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கணும். அண்ணா அந்த வவுச்சரை காட்டுங்கண்ணா. ரைட் ரைட், தேங்க்யூ அண்ணா, நன்றி. ரைட், தேங்க்ஸ். சாப்பாட்டுக்கு வவுச்சர் வாங்குறதுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டீன் வந்து சாப்பாட்டு உணவகம் வந்து தயாராகி கொண்டிருக்கு. ஆக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கேண்டீன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ள ரெடியாக தயாராகி கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அது எல்லாம் தெரியும். ஓகே, தேங்க்ஸ். உங்கள் கார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அவையில் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துருக்கு. நம்ம வந்து மார்னிங் முன்னாடி வந்து டீ, காஃபி குடிச்சு கொண்டு இருக்கோம். நம்ம வந்து மார்னிங் மார்னிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் டுடே. தேங்க்யூ வெரி மச். நைஸ் ஒன், தேங்க்யூ.
இவையில் வந்து ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் பிரிவு வந்து ஸ்போர்ட்ஸில் யாருக்காவது இன்ஜூர் ஆனால் வந்துட்டு அப்படியே ரிகவர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன் நம்ம வந்து. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. வல்வை உணவகம். வல்வை மண்ணின் வாசத்துடன் அறுசுவை உணவுகள் இங்கே கிடைக்கும். வரலாறு முக்கியம். வரலாற்றுக்கு பேர் போனோட வெல்வெட்டித்துறை. நீங்கள் சாப்பாடு சொல்ல வேண்டாம், சாப்பாடுலேயும் ஒரு வரலாறு இருக்கு வெல்வெட்டித்துறைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உணவகம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கின்ற ரோல்ஸ், கேக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சு நம்ம வந்து மார்னிங் டைம் நாடி இப்போ காலையில் நாடி சாஃப்ட் ட்ரிங்க்ஸுகள், கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள் மற்றும் கேக்கு, ரோல்ஸ் வந்து மட்டன் ரோல்ஸ், வடையெல்லாம் தயாராகி போய் கொண்டிருக்கு வந்து. தேங்க்யூ. கோலத்தோட திரிக்காத மனுஷன் எங்க பொம்சண்ணா என்னத்த புடிஞ்சினாண்டா ஓகே. இது என்ன சட்டியில் இப்போ என்ன போய் கொண்டிருக்கா? அப்போ பிரியாணிக்கு கறி ரெடி ஆகி கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டி இதில் என்ன தயாராகுது? இப்போ 2வது சட்டி கூழ் ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்போ ஒரு சட்டி முடிஞ்சது, சமைச்சு முடிஞ்சு. இப்போ 2வது சட்டி ரெடி ஆகி கொண்டிருக்கு கூழ் வந்தா. ஏன்னா இங்கே ஃபாஸ்ட் செல்லிங் வந்து கூழ். எத்தனை சட்டி வச்சாலும் இங்கே பத்தாது மக்களுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சிறியண்ணா தலைமைக்குள்ளே வந்து கோழிப்புக்கு சொல்லி வேலை இல்லை. அப்போ 3வது சட்டியோ 3வது சட்டி கூழ் வந்து சாரி 3வது சட்டி கோழிப்புக்கு. இங்கால வந்து மட்டன் ரோல்ஸ் போய் கொண்டிருக்கு. மட்டன் ரோல்ஸ் சிவமண்ணா மற்ற அண்ணாது பேர் என்ன? கண்ணண்ணா. ஞாபகம் மறந்து போய் அவருக்கு கண்ணண்ணா. பட் சிவமண்ணா கண்ணண்ணா தான் இப்போ ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் ரோடுகள் வடை இந்த செக்ஷனுக்கு வீல்டாம் வந்து பொறுப்பாக செஞ்சு கொண்டிருக்கேன் ஒவ்வொரு வருஷமாவா கூட விடாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் வந்து முன்னுக்கு சப்ளை பண்ணி கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்களா தெரியும் வந்து ரைட். இங்கால கறி நடந்து கொண்டிருக்கு. மட்டன் கொத்துரட்டிக்குரிய கறியை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ படையல்னான்னு சொல்கிற மாரப்பா இவர் வந்து ஒரு கொத்துரட்டிக்கு ஒரு ஃபேமஸான ஆள் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு வருஷம் இவர் தான் இதை செஞ்சு கொண்டு வரார் வந்து. சட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கறி ரெடி ஆகி கொண்டு மட்டன் கொத்துக்குரிய கறி ரெடி ஆகி கொண்டிருக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட மோகன் அந்த அண்டர் கண்ட்ரோலுக்குள்ள வந்து கேன்டீன் வந்து இப்போ ஸ்டாஃப் எல்லாம் வேலை செய்ய வழிக்கிட்டு இருக்கு. மோகன் அந்த அண்டர் கண்ட்ரோலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலை வந்து அவர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருக்கார் வந்து ஸ்டாஃப் வேலை வந்து பார்த்தா தெரியும் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கருவில் கூடவளால் வந்து ஒவ்வொரு வருஷம் லொட்ரி பொறுப்படுத்தி சேல் பண்ணி கொண்டிருக்கிறது ஜெயலிங்கம் அண்ணா. ஜெயலிங்கம் அண்ணா தான் வந்து இதை பொறுப்படுத்தி செஞ்சு கொண்டிருக்காரு அந்த ஒவ்வொரு வருஷமாக. அவர் தந்த பணியை தொடங்கிட்டார் வந்து திருப்பி தொடங்கிட்டார். ஓகே
ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி போய் கொண்டிருக்கு வந்து இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை கோடவுளாக ஒரு ஆழம் இல்லாமல் வந்து இனிமேல் ஒரு செக்யூரிட்டி டைட்டுகளை வந்து இந்த வருஷம் கோடவுளாக கொண்டு செல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்குது வந்து ஏனென்றா இந்த கவுன்சிலும் போலீஸும் இந்த முறை கேட்டுக்கொண்ட இதுதான் வந்து ஃபுல் செக்யூரிட்டி செக்அப் ஃபார் த பீப்புள் இந்த கிரவுண்டுக்குள்ளே எலோ பண்ணுறதுக்கு உள்ளே வர்றதுக்கு வந்துட்டு இதுவரைக்கும் இல்லாத செக்கப்புகள் வந்து நடந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அதில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆக்களாக செக் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். அதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பின்னால் போலீஸ் நிற்கணும் வந்து ஃபுல் செக்யூரிட்டி செக்அப் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஏனெண்டா இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டு சென்று முடிக்கிறதுக்காண்டி ஃபுல் செக்யூரிட்டி செக்அப் வந்து நடந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளை கோடவுளாவில் ஃபுல் செக்யூரிட்டி செக்அப் இந்த வருஷம் வந்து வல்வை 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 வெள்ளை கோடவுளாக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழற்ற பெரும் விழாவிலேயே வந்து இன்டர்நேஷ்னல் டீம் எங்களோட தமிழாக்கள் வந்து வேறு நாட்டிலேருந்து யூரோப்லேருந்து வரைக்கும் வந்து கனடா வரைக்கும் வந்து அந்த நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் கலந்து கொள்கிற அவளுக்கு ஒரு பெருமை. அதனால் வந்து வெள்ளை மக்களுக்கும் அது பெருமை. அந்த டோக்கனை பெற்ற பின்பு தான் நீங்கள் கேண்டீனில் போய் வாங்கணும். ஸோ அந்த இடத்துக்கு போகுமாறு தயவுசெய்து கேட்குறேன். நேரடியாக உங்களுடைய பணத்தை கொண்டு கேண்டீனுக்கு சென்றீங்க என்றால் அங்கே உங்களுக்குரிய உணவுகள் வழங்கப்பட மாட்டாது. தயவுசெய்து புரிந்து கொள்ளவும். இந்த தகவலை கேட்கிறவர்கள் இனி வருகின்ற உங்கள் அன்பு உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியுங்கள். தயவுசெய்து கேண்டீனில் நேரடியாக பணத்தை செலுத்தி நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற கூடாரத்தில் சென்று அதற்குரிய வவுச்சர் ஒன்று இருக்கிறது. அவர்கள் அதுக்குரிய விளக்கங்களை தருவார்கள். தயவுசெய்து உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் அந்த வவுச்சர்களை வாங்கி கொண்டு கேண்டீனுக்கு சென்றால் மட்டுமே உங்களுக்குரிய உணவுகள் சிற்றுண்டிகள் குளிர்பானங்கள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு அறிய தருகின்றேன்.
பிரசன்டேஷன் பண்ணுவார் அப்படியே. வணக்கம். இன்றைக்கு நல்ல வெயில் கூடவுளா, இன்றைக்கு நல்ல வெயில். ரயில்வே கூல் பார் ஓப்பன் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கூல் பாரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். மதியம் இது என்ன சாமான்? இந்த ட்ரிங்க் இது நன்னாரி சர்பத்து. இங்கால வந்து நோமல் சர்பத்து. அண்ணா இது என்ன சாமான்னா? அது நோமல் சர்பத்து அண்ட் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தர வருது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கு மக்கள் எல்லாரும் வாங்கி நல்லா குடிக்கணும். ஏனெண்டா வந்து வித்தியாசமான முறையில் இங்கே சர்பத்தெல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் போக போக நிறைய மொஜிட்டோ ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே ட்ரிங்க்ஸில் வந்து நிறைய வித்தியாசமான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் கேள்விப்பட்ட நம்ம வந்து இன்றைக்கு கொஞ்சம் இல்லை மொஜிட்டோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து டாய்ஸ், சின்ன பள்ளிக்குரிய டாய்ஸ் ஐட்டம்லாம் வந்துருக்கு. இங்கே பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் மிஷின் வந்துருக்கு. சின்ன பிள்ளைய விரும்பி சாப்பிட்ற ஒரு சாபம் வந்து பஞ்சு மிட்டாய். இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கும் பஞ்சு மிட்டாய். பல்வை கூல் பார். இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர்ஸுக்கு ஃபாஸ்ட் ட்ராக். ஏன்னா வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபுட்பால் மேட்ச் விளையாடி கொண்டிருக்கீங்க, கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கீங்க வந்து பசிச்சு தண்டா உடனே வருவீங்க. நம்ம வந்து வந்த உடனே இங்கே வந்து உடனே சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து அவ்வளோ சனம் கியூவில் நிற்கும். அதனால் வந்து பிளேயர்ஸுக்காண்டி வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கொண்டு இந்த வருஷம் வந்து உருவாக்கியிருக்கோம். வந்து அவையில் வாங்கி ஏதோ என்னென்ன ஸ்நாக்ஸோ இல்லாட்டி ஃபுட்டோ வாங்கி சாப்பிட்டு உடனே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பங்கு பெற்ற மாதிரி இருக்கும் விளையாட்டில் வந்து. அதனால இந்த வருஷம் வந்து பிளேயர்ஸுக்காண்டி ஃபாஸ்ட் ட்ராக் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் வந்து கேன்டீனில். ஏன்னா பிளேஸ் எல்லாம் கேட்டு கொண்டு இருக்கிறாங்க வந்து இது இந்த வருஷம் தயாராக இருக்குது. இந்த கேட் வந்து ஒன்லி பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் ஃபாஸ்ட் ட்ராக் சர்வீஸ். அதனால் இந்த பக்கம் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பொதுமக்களுக்காக இந்த பெரியஸில் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு கேன்டீனில் வாங்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாப்பாடு சிஸ்டம் டோக்கன் நாடி இதில் வந்து டோக்கன் வாங்குறதுக்கு மக்கள் வந்து கீழே நிற்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து சாப்பாடு சிஸ்டம் எல்லாம் டோக்கன். இந்த வருஷம் இது வந்து 5 ரூபா. சாப்பாட்டு சிஸ்டம் ஃபுல்லாகவே இந்த வருஷம் வந்து டோக்கன். கூல் ட்ரிங்க் சாப்பாடு எல்லாமே இந்த வருஷம் வந்து 1 ரூபாலேருந்து 7 ரூபா வரைக்கும். மறுபடியும் அறிவித்திருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த கேன்டீனில் வந்து நீங்கள் நேரடியாக பணத்தை செலுத்தி எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. அதுக்கு மாற்றாக அதன் அருகாமையிலேயே ஒரு கூடாரத்தில் ஒரு வவுச்சர் சிஸ்டம் வந்திருக்கிறார்கள். நேரடியாக அங்கே சென்று வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறுவர்களுக்கான பதிவுகள் இங்கே ஆரம்பமாகி விட்டது. அந்த இடத்துக்கு சென்று உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரினை பதிவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் அறிய தருகிறேன், தயவு செய்து இந்த மைதானத்தில் அறிய தருகின்ற தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் அங்கே வந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவார்கள். ஆகவே தயவு செய்து அவர்களுக்கு இந்த அறிவித்தல்களை கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் சொல்கின்றேன், சிறுவர்களுக்கான பதிவுகள், தடகள போட்டி மற்றும் வினோத போட்டிகளுக்கான சிறுவர்களுக்கான பதிவுகள் அங்கே ஆரம்பமாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் அன்போடும் பணிவோடும் அறிய தருகின்றேன். நன்றி. கோடை விழா இது 18வது வருடமாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பேராதரவோடு இப்பொழுது 18வது வருடமாக இந்த இடத்தில் வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக வல்வை மக்கள் உங்களுடைய அதாவது ஐரோப்பிய ரீதியிலான ஒரு உதயவந்தாண்ட சுற்று போட்டி உதயவந்தாண்டம் மட்டுமின்றி எல்லோருக்குமான உணவுகளை இங்கே சாப்பிடுவதற்காக மக்கள் வருவார்கள். இது லண்டன் மட்டுமல்ல, வெளி இடங்கள் மற்றும் வெளி நாடுகளில் இருந்து கூட வருவார்கள். அதுதான் இந்த வெற்றிக்குரிய சம்பவம். ஆகவே வந்து இந்த கோடை விழா 18வது வருடத்தில் நாங்கள் நிற்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்காக நிற்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி.
Excited for your trip, but concerned about parking at the airport or transfer costs? Meet Trinco, the superhero of comparison. We'll give you lots of choices. Browse through our extensive range of services and locations. Compare and choose firstly based on your need. Wondering how it works? Click Get Quote. Confirm your choice with payments and your booking is done. It's that simple. From hassle-free airport parking, seamless airport transfers and convenient core parking all in one place. Experience the ease of stress-free meet and greet parking at the terminal or opt for the affordable park and ride services. Need a cab to the airport? Trinco ensures a smooth journey to your destination. Are you travelling for a business trip or vacation with the family? Don't stress, we've got you covered. Fantastic deals available 24/7 at the best price with secure payment options. Explore the world with Trinco because your journey begins here. Visit trinco.com today. Over 30 challenge field. உங்களுக்கான அழைப்பு உடனடியாக இங்கே போட்டி நடக்கும் மைதானத்துக்கு உடனடியாக செல்லுமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்குரிய பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட தேசியம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கார்த்திகை பூ. இந்த கார்த்திகை பூ வந்திருக்கு இன்றைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பல்விலை கோடா விழாவுக்கு சேலுக்காண்டி மக்கள் இந்த பாவனைக்காண்டி
கார்த்திகை பூவை வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் வீட்டில். எங்கள் இந்த தேசிய மலம் கார்த்திகை மலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூழ் சட்டி வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ கூழ் சட்டி ரெடி ஆயிட்டு அது வரைக்கும் கொண்டு வைக்க போயிடும். ரைட்டோ ரைட். இப்போ கூழ் ரெடி ஆயிட்டு. கூழ் சட்டி வந்து இங்க வைவட போகுது. 17ஆம் தேதி வந்து கூழ் சட்டி வைவட போகுது. சுட சுட கூழ் கூழ் ரெடி ஆயிட்டு. இங்க மக்கள் இந்த பாவனைக்காண்டி கூழ் சட்டி ரெடியாகி வந்துட்டு இங்க மிஷினுக்கு பதினெல்லாம் தெரியும். தூக்கு தூக்கு தூக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து மக்கள் இந்த சேல்ஸுக்காண்டி எல்லாம் சேல்ஸுக்கு வந்துட்டு பாத்தீங்களா தெரியும். பணியாளர்கள் வந்து தீவிரமா இருக்கு. நம்ம வந்து சாப்பாடு சப்ளைல வந்து பாத்தீங்களா தெரியும். சாப்பாடு ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா. இது என்ன சாப்பிடணும்? சிக்கன் பிரியாணி. இது வந்து சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடி. SSS View 1. chicken biryani. apa ini? இங்க அண்ணாஜி நீ காசு பண்ற நான் விட்டு விட்டு வைக்கிறேன் அண்ணா பெரிய கரண்டி பாட்டடி நான் இருமியோ இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரண்ணா மற்றும் கித்துலண்ணா அந்த மிஸ்ஸஸ் அக்கா வந்து வடை வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். வந்து பழைய பார்த்தீங்கன்னா வடை வந்து கொண்டிருக்கு. வடை தயாரி கொண்டிருக்கு. மக்களுக்கு சுட சுட வடை ரெடி ஆகி கொண்டிருக்கு. வெள்ளை கூட விழாவுக்கு வடை வந்து சுட சுட ரெடி ஆகி கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் போய் கொண்டிருக்கு லைவ்ல. பார்த்தீங்கன்னா கோழிப்புக்கை சட்டி ஃபுல்லாக கோழிப்புக்கை ரெடி ஆகிருக்கு. அங்கே பார்சல் ரெடி ஆகி மக்கள் இந்த பாவனைக்கு சர்வீஸுக்காண்டி போய் கொண்டிருக்கு. மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது சாப்பாடு கோழிப்புக்கை ரெடி. மாறண்ணா அந்த இதில் வந்து கேன்டீனில் வந்து பொறுப்பாக வந்து மட்டன் கொத்துரடி கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி கொண்டிருக்கு. ஏன்னா மாறண்ணா இப்போ என்ன முடிய தடவை என்ன முடியப்போ இந்த வெந்து கொண்டிருக்கு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு சொல்லுது வந்து மட்டன் கறி போ கொத்துரட்டிக்கு நல்ல அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க.
நல்ல வாசம் வீசுது. வரலாறு முக்கியம் மக்களுக்கு. சாப்பாடு வரலாறு பெரும் வரலாறு. இப்போ பார்த்தீங்கன்னா கங்காக்கா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மேற்பார்வை நடந்து ஒன்றுக்கு வந்து சுட சுட அப்பம், முட்டை அப்பம், பாலப்பம், பிளேன் அப்பம், சுட சுட உங்களுக்கு அப்பம். பணியாளர்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சட்டியுமே வந்து பிஸியாக இருக்குது. அப்போ சட்டியை பாருங்க எல்லாமே பிஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க அப்பத்துக்கு கியூ பார்த்தீங்கன்னா அப்பம் சேர்ந்து கியூ பாருங்க. அப்பம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கியூ நிற்கிது. ஓ அளவு கிடைக்காது. மெனக்கணக்கு தான் இப்போ முடி எல்லாமே மனதெல்லாம் கேட்கிறது. இது என்ன சாப்பாடு இதுப்பா? பிரியாணி போன வருஷம் திண்டுக்கல் பிரியாணி, இந்த முறை வாணியம்பாடியும் கலப்பாக்கட்டும் மிக்ஸ். அந்த மாதிரி இது சித்தப்பா அந்த ஸ்பெஷல் பிரியாணி. வாணியம்பாடி கலப்பா மட்டும் தான் கட்டலாம். சித்தப்பா அந்த ஸ்பெஷல் பிரியாணி. சாப்பாட்டுக்கு பேர் போன சித்தப்பா வெள்ளத்தில் உங்களுக்கு தெரியுமா வந்து லண்டனில் இருக்காங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் வந்து ஏற்கனவே. இப்போ அவர் ஒவ்வொரு வருஷம் செய்கிற இவர் செய்கிற சாப்பாடு வேலைக்கு வித்துடும். அதான் ஒரு பிரச்சனை. சாப்பாடு வேலைக்கு விற்கும், திருப்பி சட்டி வைக்கிறவங்களுக்கு நேரம் இருக்கா. ஏன்னா அவர் கூழ்வாரையும் பார்த்து கொண்டு இருக்காரு. அது நிறைய பொறுப்பு. அந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகுது வந்து. இது இந்தியா ஸ்டைல். எங்கள் இந்தியா தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து ரெடி ஆகி கொண்டு பிரியாணி. வந்து கோடவளா குளிர்பான ஏரியாவில் நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து சர்பத். இது என்ன சாமான் வந்து இது மேங்கோ ஃப்ளேவர் உள்ள நன்னாரி வந்து. இது எங்களோட நார்மல் சர்பத். அதெல்லாம் தெரியுமா? இது என்ன சாமான்னா இது நன்னாரி சர்பத். இது நார்மல் நன்னாரி சர்பத். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல தரமான முறையில் மக்கள் விரும்பி வந்து லைனில் வாங்கி குடிக்கிற மாதிரி பார்த்தா தெரியும். கலர் கலராக இருக்கு வந்து நன்னாரி சர்பத்துலாம் வந்து கலர் கலராக இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் வந்து வெயிட்டிங். பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு நல்ல வெயில், அதனால வந்து எல்லாரும் விரும்பி வந்து இன்றைக்கு வந்து சர்பத் ஐட்டங்கள், ஜூஸுகள் அதை தான் வாங்கி குடிக்கணும் வந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து. தேங்க்யூ, நன்றி. அது என்ன கேட்டுறேன் என்ன சர்பத்தா பண்ணுறது. நன்னாரி அடிக்கிற வெயிலுக்கு நன்னாரி நல்ல சார் வண்டி. சட்டி அடிக்குது. கோழி இது கொட்டுறா சாப்பிடல நினைக்கிறேன். போடுறா ஒரு பேக்க போட ஒரு தடவை போட மாட்டாங்க. அது இந்த வேன் மட்டும் எல்லாம் விடும். லக்கிந்த மட்டும் எல்லாம் விடும். சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகி கொண்டிருக்கு. எல்லாம் என்னோட வேலை செய்யறவங்களா? எல்லாம் கடையில வேலை செய்யறோம். கூட கடையில் வேலை செஞ்சாங்க. லைவா போகுது அப்படின்னா
எடிட் பண்ணி தரேன். டேய், அம்மா கோழி போதுமா என்ன ஒரு பேக் போடும் எத்தனை வேணும்மா 100 தான் வேணும். சரி, அப்புறம் ஓகே என்ன எத்தனை பேக் இருக்கு? என்ன 3 இருக்கு. 3 அப்ப இதுல 2 பேக் போட்டு. என்னம்மா ஒரு பேக் போடுறா. ஒரு பேக் போடுறா. ஏய் உள்ள கிளவுஸ் இல்லாம ஒருத்தர் நிக்க கூடாதா? கிளவுஸ் இல்லாம யாருமே அங்க இப்போ வந்து இந்த சைட் வந்து பொறுப்பு வந்து ஜேர்னா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஏற்கனவே அறிமுகமானவர் தான் வந்து இப்போ ஆள் வந்து ஸ்பெஷலாக வந்து கோடவுலாக 2025ஆம் ஆண்டு இந்த வருஷத்தான் கோடவுலாக வந்து ஸ்பெஷலாக ஆள் வந்து மசாலா சாய் போட போகும். மசாலா சாயா அவ்வளோ அந்த ஆள் ரெடி ஆகிட்டு வந்து இது கொழும்புல 6 மாசம் கோர்ஸ் என்ன படிச்சு ஓ இந்த மசாலா டீக்கு கோர்ஸ் 6 மாசம் படிச்சு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் முடிஞ்ச அந்த டெய்லியில இந்த மசாலா டீ போடுறது பே பண்ணி சரியா மெயின் வந்து மல்லி மிளகு இஞ்சி கருவாப்பட்டை அந்த பிரியாணி அந்த ஸ்டார் இருக்குல்ல அது மிளகு எல்லாம் போட்டு முதல்ல அவிய விடணும் நல்லா கொதின்னு கொதிக்கணும் அவ்வளவுதான். கொதிச்ச பிறகுதான் பேருந்து மசாலாவெல்லாம் போட்டுட்டு கடைசியில தான் வந்து முத்தியாங்கட்டில பால் வந்து எருமா பால் இருக்குல்ல எருமா பால் தான் மெயின் இதுக்கு மசாலா சாய். இது நார்மலா வேற இடத்துல 5 பவுன் நாங்க 150க்கு விக்கிறோம். பாத்தீங்களா இது போன முறை 900 போனது பாருங்க. இதுதான் 1500. இதுதான் வெல்வே மக்கள் இந்த வந்து ஸ்பெஷல் சாயா வந்து பாத்தீங்களா அண்ணா சொன்ன கேட்டிருப்பீங்க. வரலாறு முக்கியம். இது சாப்பாட்டுல வரலாறு முக்கியம். வெள்ளடுதான் வந்து வெள்ளடுத்துலேயே 2 வரலாறு இருக்கு. ஒன்று அண்ணன் இந்த வரலாறு, 2வது சாப்பாடு இந்த வரலாறு. கடல்ல ஓட்டியா போறவன் கள்ளக்கடத்த செய்யறவன் இந்த சிகரெட் வந்து ஆள் சொல்லித்தர வந்தவன் சொல்ல மாட்டார். ஏன்னா சாய்க்கு ஸ்பெஷல் போனது வந்து மெயின் மசாலா 10 கிலோ உணவு நிறைச்சி கொண்டு பாத்தீங்களா. இது வந்து நாங்க சொல்லித்தர மாட்டோம் வந்து ஏன்னா வெல்வ கோடவுலால மட்டும்தான் இந்த டீ உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெஷல் மசாலா சாய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்து கொண்டு வந்து ஆள் வந்து தயாராகி கொண்டு பாத்தீங்களா. பாத்தீங்களா 1.5 மணி நேரம் வேணா தான் இந்த புல் சாய் இந்த சாரெல்லாம் இறங்கும் வந்து தேத்தனிக்கல அந்த வாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் வந்து டீ குடிக்க வந்து. இப்போ மிஸ்டர் வெள்ளை வந்து கறியை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கார். பார்த்தீங்களா தெரியும் வந்து கொத்துரட்டிக்குரிய கறி. மூணு கோல். நான் முதலும் சொன்னான் வந்து வெல்வேக்கு 2 வரலாறு இருக்கு. ஒன்று அன்னையால, 2வது வந்து சாப்பாட்டுல 2 வரலாறு. அப்போ அதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் வந்து இந்த கூழ், ஒடியல் கூழ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பரபரப்பாக வித்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் கீழே நிற்கணும். உங்களை நான் கொஞ்சம் சில காட்டுறேன் போருங்க. கீழே நிற்கிறேன் கூட பாருங்க. சாப்பாட்டு வரலாறு முக்கியம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க ஜனம் வந்து சந்தோஷமா இந்த கூழ் குடிக்கத்தான் ஜனம் வெளியிலேருந்து வரையும் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். பாத்தீங்களா. அதனால இந்த காலத்துல வந்து ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு கெட்டுக்கதரா வந்து இருந்து வடியா குடிச்சிட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். இது சாப்பாட்டு வரலாறு. வெல்வை கோடவிழாவின் சாப்பாட்டு வரலாறு. ஒரு ஆள் டீல் பண்ணுங்க. 2 வருஷம் பாருங்க. ஒரு ஆள் டீல் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூழ் வந்து படுவேகமாக சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கு. வெள்ளட்டுத்துறை ஒரு பெருமை சாப்பாடில் வந்து இந்த கூழ் ஒரு பெரிய விஷயம். கியூவை பாருங்க. கூழுக்கு சண்டை நடக்குது. வரலாறு முக்கியம். சாப்பாட்டு வரலாறு தனி வரலாறு.
ஓ கொஞ்சம் 2 மணி இருக்குது. கொத்தரட்டி பேக்கிங் வந்து பாடுபதமாக நடந்து கொண்டிருக்கு. கண்டியில் வந்து மக்கள் கூட்டம் விளம்போது கொத்தரட்டி பேக்கிங் பாடுபதமாக நடந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவி பறக்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதாங்க ஆவி பறந்து. வரலாறு முக்கியம். அதில் சாப்பாட்டு வரலாறு பெரும் வரலாறு. வயலெடுத்துக்கு 2 வரலாறு உண்டு. அண்ணே அடுத்த வரலாறு சாப்பாடு. முட்டை உடைக்கிறாங்க. முட்டை உடைக்கிறக்காண்டு கனடாலேருந்து நடக்கிறது. காசுண்டு பார்க்காம ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் 3000 சில்லறை முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா வந்து கூல் பார் வந்து அலமோது பார்த்தீங்கன்னா சரி மக்கள் கூட்டத்தை பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு சேனப்ப சர்பத்து நன்னாரி ஜூஸு மொஜிட்டோ பார்த்தீங்களா ரெடி ஆயிட்டு. தம்பி திமிருங்க தம்பி தம்பி மோத காட்டுங்க. பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு சிரம் வந்து இப்போ ஜூஸுக்கு தான் எல்லாம் போகுது. வெளியில பாருங்க எவ்வளவு சிரம் நிக்கிற மட்டும். அடிக்கிற வெயிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாக்க கூழ் அடிச்சு கொண்டிருக்கீங்க. ஒடியல் கூழ் அடிச்சு கொண்டிருக்கீங்க. என்னண்ணா கூழ் என்ன சொல்லுது? நல்லா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அப்படி இருக்கு, சோக்கா இருக்கு. அவ்வளோதான், இதுதான் முக்கியம். பூசணிக்காய். பூசணிக்காய் எல்லாம் தானே போடுறோம் ஒடியலுக்கு. நண்டு இறால் கனவை போடுற இல்லையோ. சரி, நல்ல உரப்பா இருக்கும்ண்ணா. ரைட், வாங்கி குடிச்சு பாவோம். பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் அலமோது கண்டினை நோக்கி பார்த்தீங்கன்னா வந்து சேனமாக அப்படியே கூடிக்கொண்டே இருக்கு. வேற வேற நல்லா கட்டுது பாருங்க. கண்டி எல்லா பக்கம் ஆக்கலாம் தான் இருக்கு. கல்வை மக்கள் உணவகம் வந்து பிஸியா இருக்கு. அவ்வளவு கூட்டமா
No, he wasn't ready. You should have hit the other one. இப்போ பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்கணும். இங்கே போய் கேஷ் பேமெண்ட்டோ கார்டு பேமெண்ட் பண்ணி டோக்கனை வாங்கி கொண்டு இந்த சைட் லைனுக்கு வரணும் வந்து சாப்பாடு வாங்குறதுக்கு. அப்போல கியூ பார்த்தீங்கன்னா அப்போல கியூ மக்கள் நிற்கிறோம்னு சொல்லி கேண்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சாப்பாடு சேனம் வந்து வெயிட் பண்ணி கொண்டு சாப்பாட்டுக்கு கூட குடிச்சு பார்த்தீங்களா அப்படி இருக்கு. என்ன தான் குடிக்க போறீங்க? குடிக்கணும். ஒடியல்மா கூட அந்த மாதிரி தான் இருக்கு. குடிச்சு பாருங்க. இது வந்து டோக்கன் வாங்குறதுக்கு இவ்வளோ கியூ நிற்கிது. சாப்பாடு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு டோக்கனுக்காண்டி இவ்வளோ கியூ. அந்நியன் நாட்டிலே அடுத்தவன் வீட்டிலே எங்கதா வாழ்விடுக்கி எங்கதான் வாழ்விடுக்கி. ஆலமரம் நெஞ்சில் நிறைஞ்சிருக்கு. அந்த ஆலமரம் நெஞ்சில் நிறைஞ்சிருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. குற்றத்தில் இப்போ மிஸ்டர் அசோகண்ணா ஆரம்பித்து விட்டார் ரோல் பொறிக்கும் ஏரியாக்குள்ளே. ஏதாவது சாமான தூக்கி வைங்க. அடுக்க நிற்கிறீங்களா? ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூழ் முடிஞ்சு மக்கள் வந்து கூழுக்கு வெயிட்டிங். உங்களுக்கு தெரியும் பாருங்க, பின்னால கண்டியில் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டு பாருங்க. வந்து கூழுக்கு வெயிட்டிங். உங்களுக்கு இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூழுக்கு வெயிட்டிங். மக்கள் வந்து கூழுக்கு வெயிட்டிங். வந்து கூழ் சட்டி வெந்துன்னு இருக்கு. போகிறோம் அடுப்புட கூழ் இருக்கு. இறங்கினோடனே படப்படன்னு இப்போ கூழ் சீடா போது பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து சட்டியை பாருங்க 300 ரூபா நடந்துட்டு
கூழ் வந்து சூப்பராக போய்க்கொண்டு இது என்ன சாப்பாடு இது மிளகறிக்காரர் மிளகறி பாருங்க மிளகறி கொத்துராட்டிக்குரிய வெஜிடபிள் கறி நடந்து இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மணியை போனா மெயின்டைன் பண்ணி பார்த்து கொண்டிருக்கேன் மிளகறி கொத்துராட்டிக்குரிய கறி சோயா மீட் ரைட் நடந்து கொண்டிருக்கு மக்கள் ஸ்டில் வெயிட்டிங் போ கூழுக்கு மக்கள் வந்து ஸ்டில் வெயிட்டிங் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இவ்வளோ பேர் வெயிட்டிங் போட்டு மக்கள் வந்து கூழுக்கு வெயிட்டிங் கூழ் பிரச்சனை ஓகே கூழ் முடிஞ்சு கூழுக்கு வெயிட்டிங் இது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் செக்ஷன் போய்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொத்துரட்டி பேக்கிங் போய்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணி கொத்துரட்டி பேக்கிங் கோழிப்புக்கு பிரியாணி கொத்துரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பாட்டு தீவிரமாக வந்து சாப்பாடு போய்கொண்டிருக்கு மக்கள் வந்து பசி ஆர்வத்தில் வந்து கேண்டீன் நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இப்போ பானுக்கு வந்து சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கு அவ்வளோ பிஸி கேண்டீன் வந்து பிஸி படு தீவிரமாக கேண்டீன் போகமாக பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து மக்கள் வந்து மதிய உணவை அருந்ததுக்காக கேண்டீன் வந்து கலரட்டி கொண்டிருக்கு அவ்வளோ பிஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ குண்டைய அண்ணா வந்து ஒரு மூத்த உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இங்கால எங்கட அசோண்ணா வந்து இப்போ வடையை போட்டு கொண்டிருக்க பார்க்க தெரியும் வந்து வடை ஏரியாக்களில் வந்து அசோண்ணா நிற்கிறார் இவ்வளோ ரோட் போட்டு கொண்டு இருந்த பார்த்துருப்பீங்க இப்போ வடை செக்ஷனுக்கு அண்ணா வந்துட்டார் நடந்து கொண்டிருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லண்டன் ப்ரோ அண்ணா வந்து யூடியூப் வந்து எடுத்து கொண்டிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து லைவில் போய் கொண்டிருக்காரு நான் வந்து இந்தியாவில் கொத்துரட்டி பாட்டு தீவிரமாக கொத்துப்பட்டு கொண்டிருக்கு மக்களால் வந்து கொண்டிருக்கு முன்னுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து வெயிட்டிங் சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் வந்து இப்போ கேண்டீன் வந்து கிளறாட்டி கொண்டிருக்கு அவ்வளோ பிஸியாக இருக்குது சாப்பாட்டுக்கு செனம் ஸ்டீல் வெயிட்டிங் இப்போ அங்கே ஜெயன் மாமா கொத்த போகிற பார்த்தீங்கன்னா தெரியும் அடிச்சு பட்டையக்கலை அதாவது கொத்துராட்டுக்கு பட்டையக்கலை வந்து பட்டையக்கலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொத்துரட்டி பேக்கிங் நடந்துருக்கு தெரியும் உங்களுக்கு கொத்துரட்டி பேக்கிங் நடந்துருக்கு கொத்துரட்டி பேக்கிங் இங்கே பார்த்தீங்கன்னா சுட வந்து சட்டியில் வந்து சாப்பாடு போய்கொண்டிருக்கு சிக்கன் பிரியாணி வந்து போய்கொண்டிருக்கு மக்கள் வளம் அலமோது சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் கேண்டீன் வந்து கிளவாட்டுது பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வந்து ஸ்டில் சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் இப்போ இந்த பக்கம் நிற்கிற குய்யோ பார்த்தீங்கன்னா கூழுக்கு வெயிட்டிங் இவ்வளோ பேரும் கூழுக்கு வெயிட்டிங் பார்ப்போம் கூழ் இந்த இல்லைமெண்ட் பார்ப்போம் ஆண்டி கூழ் என்ன எவ்வளோ நேரம் ஆகும் இறக்க போகிறீங்க ஓகே கூழ் வந்து இறக்கப்பட போக வந்து மக்கள் வெயிட்டிங் வந்து எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுற கூழுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும்
உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டிட்டு வந்து அவ்வளோ பேரும் கூழுக்கு வெயிட்டிங் ரைட் கூழுக்கு தான் சார் வெயிட்டிங் ரைட் இப்போ எங்களோட பொக்கண்ணா அந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஜிட்டோ மீண்டும் ரெடி ஆகி கொண்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணித்தியாலமாக வந்து இந்த மேக் பண்ணி கொண்டிருக்காரு. வந்து மக்கள் விரும்பி குடிக்கிற சாதாரணமாக மாறி போட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து படு வேகமாக மூவ் ஆகி கொண்டிருக்கு வந்து இந்த மொஜிட்டோ ஜூஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, வடிவாக இருக்குது. பார்த்தாலே குடிக்கணும் போல இருக்கு உங்களுக்கு ஜூஸ் வாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு தாகத்தை தீக்கிறது நல்ல ஒரு ஜூஸ் இது. ஏன்னா கலர்ஃபுல்லாக வரையும் இருக்குது, பார்க்க எல்லாருக்கும் பிடிக்கும். வந்து பாருங்க இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் வந்து ஜூஸுக்கு, மொஜிட்டோ ஜூஸுக்காண்டி இவ்வளோ பேர் வெயிட்டிங். பார்த்தீங்கன்னா கூடவளாக மிஸ்டர் வெல்வை சுமன் அவர்களும் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். இவரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க யூடியூப் பண்ணிய. இவர் வெல்வை ஸ்மித் குமார். அடைமொழி வச்சவர் வந்து அழிஞ்சா சரித்திரமே இல்லை. அடைமொழி வச்சது அழிஞ்சா சரித்திரமே இல்லை. வெல்வை சுமன், வெல்வை ஸ்மித். ரைட். மொஜிட்டோக்குரிய திங்ஸ், மொஜிட்டோக்குரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. நல்லா இருக்கு. கொத்தரட்டி மும்முரா போய் கொண்டிருக்கு. தம்பி செந்தூரன் வருஷம் வந்து பதினையும் கூடவளால் வந்து கடைசி வரைக்கும் கொத்தரட்டி நின்று ஹெல்ப் பண்ணி கொடுத்து அந்த வந்தான் வந்து நடக்க கொத்துட்டி பாருங்க. மாற பாணிக்கிற வந்து ரொட்டிக்கு அடுத்த கறி ரெடி ஆகி கொண்டிருக்கு. பயிற்சியாக போய்கொண்டு கொத்துரட்டிக்கு அடுத்த கறியும் பச்சாச்சு. வந்து அடுத்த சட்டியும் ஏற்றியாச்சு அடுப்பில் வந்து வெந்து கொண்டு இருக்கு. பாதிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் வந்து பாருங்க அடுத்த கறியும் இருக்கு.
இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் சட்டி முடிஞ்சு 3 சட்டி ஆல்ரெடி ஃபினிஷ் கூழ் வந்து இப்போ 4ஆம் தரம் கூழ் சட்டி வச்சாச்சு அடுப்பில். எவ்வளோ ஃபேமஸ் உங்களுக்கு விளங்கிருக்கு. இப்போ வந்து சட்டி வந்து 4ஆம் தரம் வச்சாச்சு அடுப்பில். 4ஆவது கூழ் சட்டி. கூழ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கு. உயிர் தெழுவோம், மீண்டும் மீண்டும் உயிர் தெழுவோம், உயிர் தெழுவோம், உயிர் தெழுவோம், உயிர் தெழுவோம்.